நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் உள்ள விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளிப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் 1,62,200 ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் தொடர் கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. எனவே உடனடியாக கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கி நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை வடகிழக்கு பருவமழை பருவந்தப்ப மழையால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1,62,200 ஏக்கருக்கு சம்பா மற்றும் தாரடி பணிகளை மேற்கொண்டோம். குறுவையில் நெல் ஈரப்பதம் கிடைக்காம காய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நெல்லை போட்டோம் எல்லா விவசாயிகளுமே. எனக்கு பின்னாடி பாருங்கள், எல்லா பகுதியிலும் மூழ்கி கிடக்கு. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சநதி குளம் வேதாரண்யம் பகுதியாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிராந்தியங்கரை, அண்டகாத்துறை, தலைஞாயிறு பகுதி, இந்த பகுதி கீழூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம், மீனம்பநல்லூர், சாட்டியகுடி, திருக்கவளை, இப்படி நாகப்பட்டினம் பக்கம் பார்த்திங்கன்னா பாலையூர், செல்லூர், கோகூர், பெருங்கநல்லூர், வடகுடி, நரிமணம், திருமருக்கோட்டை பகுதியில் ஆலத்தூர், சீயாத்தமங்க எல்லா பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் நேரடி விதைப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு, நாட்டாங்கால் பணியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை கலந்து இருக்குது. நேரடி விதைப்புக்கு இருக்குது, நாட்டாங்கால் பணியும் இருக்குது. மிகப்பெரிய அளவில் மோசமான நிலைமையில் இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குது. இனி ஒரு வாரத்தில் கனமழை பட்சத்தில் இனியும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்குது. கடந்த காலங்களில் நிவாரணம் சரியாக கொடுக்கல, காப்பீடும் கொடுக்கல. இப்போ எங்களுக்கு உடனடியாக ஒரு குழு அனுப்பி ஆய்வு செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஏக்கருக்கு ஒரு 30,000 நிவாரணம் கொடுக்கணும் என்பதான் எங்களோட ஒட்டுமொத்த விவசாயிகளோட கோரிக்கை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. தொடங்கி 10 நாளைக்கு மேலாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு 5 நாட்களாக வடகிழக்கு பருவமழை கனமழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்பு அடைஞ்சு இருக்கிறாங்க. அங்கே விவசாயிகள் 1,62,200 சம்பா சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த நேற்று மட்டும் 72 சென்டிமீட்டரு நாகை மாவட்டத்தில் மழை பெஞ்சிக்குது. அங்கே மழை பெஞ்சதில் நாகை மாவட்டம் பாலையூர், திருமருகல், திருக்கோளை ஆகிய பகுதிகளில் உள்ள நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளங்க. இதனால் விவசாயிகள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றன. தமிழக அரசு உடனடியாக நெல் பயிருக்கு பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிப்படைந்து உள்ளங்க. நெல் பயிர்கள் நாளுக்கு நாள் முழுக அவர்களுக்கு வருடம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. இதனால் அரசு உடனடியாக தலையிட்டு விவசாயிகள் பாதிப்புகளை புரிந்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மின் செய்திகளுக்காக நாகையிலிருந்து எஸ். செய்யது நிஜாமுதீன்.